அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காளான் வித் வெஜிடபிள் மிக்ஸ். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. கூடவே பிரியாணிக்கு போடுற மிக்ஸ் எல்லாமே போட்டுக்கணுங்க. பட்டை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, கடல் பாசி, பிரியாணி இலை எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் கூடவே புதினாவும் மல்லித்தழையும் போட்டு நல்லா வணக்கிடணும். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்குங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ரொம்ப நைஸெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்க வரைக்கும் ஓட்டணும். தீ நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓட்டிகிட்டே இருக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கிடுங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கணும். வணங்கினது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள், கரம் மசாலா. இது மிளகாத்தூளில் நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா ஓட்டி விடணும். நல்லா அதுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் களைஞ்சி வச்ச அரிசி கூட போட்டு கொஞ்சம் 2 ஓட்டு ஓட்டி தண்ணி ஊற்றிடணும். கூடவே காளான் கொஞ்சம் போடணும். காளான் போட்டு நல்லா வணங்கணும். காளான் நல்லா அதே தண்ணி விடுங்க. கூடவே வெட்டி வச்ச கேரட், பீன்ஸு, இன்னும் என்னென்ன காய்கறி இருக்குதோ எல்லாம் போட்டுக்கலாங்க. காளான் கூடயே கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா வணக்கணும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. தயிரும் போட்டு நல்லா ஓட்டி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதாவது அந்த சாப்பாட்டில் ஒரு பசண்டையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. களைஞ்சி வச்ச அரிசியை கூட போட்டுறணும். அரிசி ஃபுல்லாக போட்டு 2 ஓட்டு ஓட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும்.
எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து மூடி விட்டு 3-4 விசில் அவங்கவுங்க தேவைக்கேற்ப விசில் விட்டுக்கணுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். காளான் வெஜிடபிள் எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாலு விசில் விட்டு இருக்குன்னா நல்லா பஞ்சாட்டம் இருக்குங்க. தயிர் பச்சடிக்கு கேரட் நல்லா சுரண்டி போட்டுக்கணுங்க. சின்ன சின்னதாக பெரிய வெங்காயத்தை ஒரு 2 கட் பண்ணி போட்டுக்கணுங்க. கேரட்டு, பெரிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்களா. கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா சாப்பாட்டில் இருக்கும். அதனால் தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தயிர் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சூப்பராக இருக்குங்க. Thank you.